لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على اشرف خلق الله اما بعد قال الله تعالى في القران العظيم والقران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله عنده علم الساعه وينزل الغيث وقال النبي صلى الله عليه وسلم اللهم سيبا نافعا او كما قال عليه الصلاه والسلام விரிந்த விண்ணை பரந்த மண்ணை கடலினை மலையை கதிர்மதி உருவை அடவியை புலவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வழியுற கனவில் பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலிற்கு உயிராய் உயிருக்கு உடலாய் உழைத்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி முல்லையும் காட்டிலே வீசும் மோகன தென்றலை போல் நெறியல் மனம் பரப்ப வந்த இளைஞர்களை வாழ்த்து அன்னாரை அழிச்சுவட்டை பின்பற்றி ஒழிய உத்தம சகாபா பெருமக்கள் சத்திய சீலர்கள் சன்மார்க்க போதகர்கள் சமுதாயத்திற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மைகள் ஆகியோரின் நல் ஆசிரியரை ஆசிரியராய் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான சமுதாயத்தின் முதுகெலும்புகளான உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய இளவரம இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளைஞர்களே, வெப்பத்தினுடைய அணை, வெப்பத்தினுடைய வேகம் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. மழை வருஷிக்கவில்லை. பெரியவர்கள், குழந்தைகள், தாயர்கள், நமது வயக்காடுகள் எல்லாம் காய்ந்து போய் காட்சியளிக்கிறது. இந்த சூழலில் ஒரு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் வள்ளல் பெருமான் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மழை என்று சொன்னால் சூரியனே குறைந்து சாரல் மழை, பனிமழை, பருவமழை, அடைமழை, ஆனந்தத்தின் மழை என மழையினுடைய வகைகள் பல வகையாக இருந்தாலும் கூட அருள்மலை குர்ஆனை மழையை குடிப்பதற்கு ரப்பல் ஆலமீன் 2 வார்த்தைகளை கொடுக்கிறார். குர்ஆனில் 13 இடங்களில் மழையை பற்றி சொல்லப்படுகிறது. நாம் இப்பொழுது பேசுகின்ற அந்த அருள் மழை, நாம் இப்பொழுது பேசுகின்ற அந்த அருள் மழை, அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மலை குர்ஆனில் 3 இடங்களில் நாம் சொல்கிறார். 10 இடங்களில் அல் மத்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த அல் மத்தர் என்று சொன்னால் பேமாரி என்று சொல்வார்கள், புயல் மழை என்று சொல்வார்கள், அழிவுமாரி என்று சொல்வார்கள். ஆனால் லைஃப் என்பதற்குத்தான் லைஃப் என்ற வார்த்தை 3 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த லைஃப் என்ற வார்த்தைக்கு தான் அருள் மழை என்று அருள்மலை நமக்கு விளக்கம் தருவது மட்டுமல்ல, அருள்மலையின் 3 இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இப்பொழுது தேடக்கூடிய அந்த மழையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவார். 31வது அத்தியாயம் 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வார், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ். மழை நாள் அது எப்பொழுது வரும் என்ற யாரும் அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. வ யுனஸ்ஸிலுல் கைஸ், அருள் மழையை எப்பொழுது, எப்படி, எங்கு, யாருக்கு இறக்க வேண்டும் என்ற அந்த ஞானமும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. 31வது அத்தியாயம் 34வது வசனத்திலே அந்த அருள்மழையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் 15வது அத்தியாயம் 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வார், ثم يأتي من بعد ذلك عام ثم يأتي من بعد ذلك عام. அவர்கள் வறட்சியை அனுபவப்பட்டதற்கு பின்னால், கடும் பரிசத்திற்கு பின்னால், அவர்கள் வெப்ப சடலத்திற்கு உள்ளானதற்கு பின்னால் உண்மையற்றி அவர்களுக்கு வரும் மின்பாய்ந்தாலே அவர்களுக்கு பின்னால் ஆவன் ஒரு வரும். ஆவன் ஒரு காலம்
வானத்திலே மக்கள் எல்லாம் மழை பொழிவிக்கப்படுவார்கள். அருள்மழை அவர்களுக்கு வழங்கப்படும், அது அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12ஆம் அத்தியாயம் 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான் 42ஆம் அத்தியாயம் 28வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. அறிவியல் சொல்லிட்ட மாணவர்களுக்கு தெரியும். ஆற்றல் தான் என்ன? அழிக்கவும் முடிய வேண்டும், ஆக்கவும் முடிய வேண்டும். அறிவியல் சொல்லிட்ட மாணவர்களுக்கு தெரியும். ஆற்றல் என்றால் அழிக்கவும் முடிய வேண்டும், ஆக்கவும் முடிய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளாய் குர்ஆனில் 45 இடங்களில் ஆற்றலை பற்றி அவருக்கு சொல்லியிருக்கிறார். ஆற்றலை பற்றி அவருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 45 இடங்களில் 45லுமே ஆற்றல் என்பது அந்த என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆற்றல் என்பது அல்லாஹ் தன்னிடம் மட்டும்தான் வைத்திருப்பதாக வாழ்ந்தாய் போனால் 45 இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான் என்றால் இந்த அருளாயை பற்றி அல்லாஹ் சொல்வான், அவன்தான் அருள்மழையை உங்களுக்கு இறக்குகிறான். அவன்தான் அருள்மழையை உங்களுக்கு இறக்குகிறான். எப்பொழுது அனைவரும் எப்பொழுது அனைவரும் இந்த வேலையை தாங்க முடியவில்லையே, வெப்பத்தை தாங்க முடியவில்லையே, வளர்ச்சியை தாங்க முடியவில்லையே, நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதியவர்கள் வெளியே இறங்க முடியாமல் வருகிறார்கள். காலையிலே சென்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. பூமிகளெல்லாம் வளர்ச்சியாக போயிருக்கிறது. எப்பொழுதுதான் எங்களுக்கு வளையப்பட போகிறாங்க. அவர்கள் நிராசை அளித்ததற்கு பின்னால் மழை எப்பொழுது வருகிற அவர்கள் நிராசை அளித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சும்மா விட மாட்டான். அவர்களுக்கு நிரந்தர வயசு மழையை அல்லாஹ் இறக்குவான். ஒரு அவனுடைய அருளை அல்லாஹ் பரவ செய்வான். அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் பரவ செய்வான். ஒவ்வொரு வழியில் அவன்தான் புகழக்கூடியவன், அவன்தான் பாதுகாவலனாக இருக்கிறான். புகழக்கூடியவனும் அவன்தான், நம்மை பாதுகாப்பவன் அவன்தான். யாராலும் எந்த சக்தியாலும் இழக்கும் எந்த ஆற்றலும் இல்லை. ஆற்றல் அனைத்தும் குவிந்து கிடப்பது அல்லாஹ் ஒருவரிடம் மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனை சொல்லி காட்டுகிறான் என்றால் அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் ஆற்றல் அனைத்திற்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்விடத்திலே நமது வளர்ச்சியை, நமது தங்கத்தை, நமது வெயிலின் தாக்கத்தை முறையிடுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அபூராவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இந்த புறநாட்டு தர்பூரில் ஈசா மைதானத்தில் நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது போல உடல்தான் புறநாட்டு தர்பூர் ஜமாத்தும் சேர்த்து நம்மை இங்கே ஒன்று கூடியிருப்பது போல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடுகிறார்கள். வந்து மழையினுடைய பரிசத்தை, மழை முடியவில்லையே என்ற அந்த ஏற்பத்தை, அந்த பரிசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடுகிறார்கள். சஹாபாக்கள் மழை இல்லை என்பதை, மழை வர்ஷிக்கவில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடுகிறவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு ஏற்பாடை ஒரு திடலிலே மக்கள் எல்லாம் கூடுமாறு செய்கிறார்கள். ஒரு முசல்லா, ஒரு திடலில் உருவியிருந்த மக்களையெல்லாம், அந்த பள்ளியில் வசித்திருந்த மக்களையெல்லாம் அனைவர்களும் ஒன்று கூட செய்கிறார்கள். ஒன்று கூடியதற்குனால் தன்னுடைய நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே எழுந்து உபதேசித்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இன்னக்கும் மாணவ மக்களே மனித சமுதாயம் எவர்கள் சொல்வார்கள், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் இல்லத்திலே உறங்குகிறீர்கள், எதுவதியாரைக்கும் உங்களுடைய நாடு பரிசமாகிவிட்டது, வறண்டு போய்விட்டது என்று என்னிடத்திலே நீங்கள் உறங்குகிறீர்கள்.
இருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டால் அந்த வறட்சியாக இருந்தாலும் பஞ்சமாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் அந்த அவரிடத்திலே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவரிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அல்லாஹ் ஏறியிருக்கிறான். ஏறியது மட்டுமல்ல, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு ஏமாற்றமான வாக்களிப்பு அல்ல, பொய்யான வாக்களிப்பு அளிக்கப்படுவதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அவன் வாக்களித்திருக்கிறான். அங்கே சஜீவனுக்கும் உங்களுக்கு அவன் பதிலளித்தே தீர்வான். உங்களுக்கு அவன் நிச்சயம் பதிலளிப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிலே உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக, நாம் அல்லாஹ்விடத்திலே வந்தாடுவோமாக. அதை நாயகத்தின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குழுமியிருந்த தன்னுடைய தோழர்களை பார்த்து இதுபோல ஒரு சூழலில் சொன்னார்கள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த நெறிமுறையின் அடிப்படையில்தான், அந்த நாயகத்தின் வழிகாட்டுதலின் வழிதான் நாம் இங்கே அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக, அவரை சொல்லி அழுது கண்ணீர் சிந்தி அவரிடத்திலே பிரார்த்திப்பதற்காக நாம் இங்கே ஒரு கூடியிருக்கிறோம். அதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் வறட்சி இருந்தது. இஸ்லாத்தினுடைய இரண்டாம் கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியாளருக்கு இதுபோல ஒரு கடுமையான பஞ்சம், கடுமையான வறட்சி, மழை பொழியவில்லை, வெளியுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமானது. மக்கள் எல்லாம் அல்லவர்களப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாம் வந்து கைகிறார்கள். விசுவாசிகளின் தலைவர்களே, வறட்சியாகி போய்விட்டது, நாடு பச்சமாகி போய்விட்டது, நாம் என்ன செய்யலாம் என உரைகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை எல்லாம் இதுபோல ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆகாசத்தை நோக்கி கரம் ஏற்றுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். அல்லாஹும்ம ரப்பே, அல்லாஹுவே, அல்லாஹுவே, இன்னா குன்னா நதவஸ்ஸல் இலைக நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இறுதி தூதர் கண்மணி நாயகம் மக்களுக்கு வேண்ட மதீனத்து பேரரசர் அஷ்ரஃபுல் கல்கி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை நாங்கள் வஸீலாவாக ஆக்கி உன்னிடத்திலே நாங்கள் துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸல் இலைக நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸல் இலைக பிநபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் உன்னிடத்திலே வஸீலா செய்கிறோம். அவர்களுடைய காலத்தில் இதோ இப்போது நாங்கள் வறட்சியாய் தவித்து கொண்டிருக்கிறோம். ரப்பே அப்பொழுது எங்களுக்கு மழையை பொழியக்கிறாய், இப்பொழுது நாங்கள் வறட்சியால் மாறிக்கொண்டிருக்கிறோம். முன்பக்கம் அல்லாஹ்வே நாங்கள் முறையிடுகிறோம். அவர்களுடைய சச்சாவை கொண்டு அவர்களுடைய அசுரத்தை அவர்களுடைய அவர்களை கொண்டு நாங்கள் இதோ உதவி செய்கிறோம். ரப்பே சத்தினா, எங்களுக்கு நீ அந்த அருள் மழையை இறக்குவாயாக, அருள் மழையை நீ வர்ஷிக்க செய்வாயாக, அருள் மழையை நீ இறக்கி தருவாயாக. உமரன் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களோ ஃபயுஸ்கௌன், அவர்கள் மழை கொடுக்கப்பட்டார்கள், அவர்கள் மழை வருஷிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை இறக்கி கொடுத்தான் என இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் என் உரையை நிறைவுக்கு வருவேன். 7 மணி வரை பேச வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மழை என்றாலும் பஞ்சம் என்றாலும் வறட்சி என்றாலும் சூடு என்றாலும் எதையும் தாங்க முடியவில்லை என்றாலும் அனைத்துமே நாம் முறையிட வேண்டியது அல்லாஹ்விடம்தான் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
தாபிகளிலே தாபியினுடைய அறிஞர்களில் மிக பிரசித்திய பெற்றவராக இருந்த ஹசன் பஸ்ரி, அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு மஜ்லிஸிலே குழுமி இருக்கிறார்கள். அப்படி குழுமி இருக்கிற பொழுது திடீரென்று ஒருவர் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீடர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு மஜ்லிஸிலே குழுமி இருக்கிறார்கள். தீனுடைய மஜ்லிஸ், தீனுடைய பல்வேறு விஷயங்கள் பரிமாறப்படுகிறது, தீனுடைய பல்வேறு விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபீகளிலே தலை சிறந்த ஆலிமாக அறியப்பட்டவர்கள். தாபி என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, அந்த தோழர்களோடு சகவாசம் கொண்டு அவர்களை பார்த்து முஸ்லிம் ஆகி அவர்களிடமிருந்து செய்திகளை வாங்கி வாழ்ந்தவர்களுக்கு தான் தாபி என்று சொல்வார்கள். அந்த தாபியினுடைய அந்தஸ்தை கூட நம்மால் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அந்த தாபியினுடைய அந்தஸ்தை கூட நம்மால் அடைய முடியாது என்பதை நாம் நமது நெஞ்சத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபீகளுடைய உலமாக்களிலேயே பிரசித்தி பெற்ற அந்த அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் திடீரென்று வருகிறார். வந்து, எஜமானவர்களே, வறட்சியாய் போய்விட்டதே, நாடு வறண்டு விட்டதே, வறட்சியாகிவிட்டதே, காணுகிற பச்சை பசேல் என்று காட்சி தருவதெல்லாம் வறண்டு போய் கருகி போய்விட்டதே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு தோழர் வந்து முறையிட்ட போது சொன்னபோது அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இஸ்தக்ஃபிரில்லாஹ், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீ மன்னிப்பு கேள், அல்லாஹ்விடத்திலே நீ பாவ மன்னிப்பு செய்து கொள். ஏதோ மேகத்திலே பாஸ்பரஸை தூற்றி நான் மழை வர வைத்து விடுகிறேன் என்று சொல்லவில்லை. அந்த மழை அது ரைஸ் என்ற அந்த மழையினுடைய வகையிலே சாராது, அது மத்தர் என்பதிலே தான் சாரும். சமீபத்தில் கூட துபாயை கலக்கி போட்ட அந்த மழையை பற்றி பலர்களும் பலவிதமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அங்குள்ள அதிகாரிகளும் கவர்மெண்டும் சொல்லிவிட்டது, நாங்கள் பாஸ்பரஸையோ மற்றதையோ மேகத்திலே தூவி நாங்கள் மழை பொழிய செய்யவில்லை என்று கவர்மெண்ட் சொல்லுகிறது. இருந்தாலும் மக்களில் பலர்களும் சொல்கிறார்கள், இவர்கள் செய்ததனால்தான் அந்த அருள்மலை பேமாரியாக பெய்து நாசத்தை உண்டாக்கியது என பலர்களும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த தோழர் வந்து சொல்கிறார், வறட்சியை பார்க்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சபை தொடர்ந்து நடக்கிறது. நமது சபையை போல 6:30 to 7:30 முடித்துக் கொள்ள வேண்டும், வெயில் கக்கிக் கொண்டிருக்கிறது என்றல்ல. அவர்களுடைய மஜ்லிஸ் எல்லாம் 5 மணிக்கூர் 6 மணிக்கூர் 7 மணிக்கூர் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஆக மஜ்லிஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று இன்னொரு மனிதர் வந்தார். ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறது, எவ்வளவுதான் உழைத்தாலும் அந்த ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியவில்லை, வறுமையும் பட்டினியும் பசியுமாக நாங்கள் இருக்கிறோம், எனவே எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த தோழர் சொன்னபோது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவம் பொறுக்க தேடுங்கள் என அவர்களுக்கும் அதே பதில்தான். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார். வந்து அந்த மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கூறுகிறார், உதுல்லாஹ அன் யர்ஸுகனி வலதா, நாங்கள் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. நமது சமுதாயத்தில் யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹான சந்ததிகளை அல்லாஹ் நசீபாக்குவானாக, கண்குளிர்ச்சியான வாரிசுகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக, துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் பலன் பெறக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக, சார்ந்த சமுதாயத்திற்கு பலனுள்ள பிள்ளைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக, அதிகம் அதிகம் மக்கள் செல்வத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொன்னார்,
ஒரு பிள்ளை பாக்கியம் எனக்கு இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறேன், என் பிள்ளை பாக்கியத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர்களிடத்திலும் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று. அல்லாஹ் வெறும் வாயால் அல்ல, வெறும் கையால் அல்ல, உள்ளத்தால் மெய்யால் அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கிறது என்ற அந்த அல்லாஹ் அதிகாரமும் ஆற்றலும் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அந்த உணர்வோடும் சிந்தனையோடும் எண்ணத்தோடும் இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என மூன்றாவது நபரிடத்திலும் அதே பதில். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிகிறது, இன்னொரு மனிதர் வருகிறார். அன்பார்ந்தவர்களே, கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது தஃசீரிலே இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அருள்மறை விரிவுரை நூலிலே இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். நான்காவது ஒரு மனிதர் வருகிறார். எஜமானவர்களே, நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போய்விட்டது, நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போய்விட்டது. நாங்கள் குடிப்பதற்காகவும் பயன்படுத்துவதற்காகவும் தோண்டப்பட்ட கிணறு கூட வற்றி போய்விட்டது, கிணறுகள் வற்றிவிட்டது, நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போய்விட்டது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என அந்த மனிதர் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து சொன்னபோது அவர்களுக்கும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாகுங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். உங்கள் வாக்கும் போக்கும் பேச்சும் மூச்சும் அல்லாஹ்விற்காக வேண்டியே இருக்கட்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய பிரச்சனை பரிசீலிக்கப்படும், உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற அர்த்தத்தில் அந்த நான்காவது நபருக்கும் இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூற 4 பேர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் சபையிலே இருந்த அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் கேட்டார். ரபீ' இப்னு சபீஅ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நெருங்கியவர்கள், வேண்டியவர்கள். ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எஜமானவர்களே, அத்தாக்க ரிஜால், பல்வேறு விதமான மனிதர்கள் உங்களிடத்திலே வந்தார்கள். யஷ்கூன அன்வாஆ, பல்வேறு விதமான விஷயங்களை முறையிட்டார்கள். பல்வேறு விதமான தேவைகளுக்காக பல்வேறு விதமான மனிதர்கள் உங்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அவர்கள் அனைவர்களுக்குமே நீங்கள் ஏவி இருக்கிறீர்கள், பில் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள் என நீங்கள் ஏவி இருக்கிறீர்களே. அவர்கள் ஒரே பிரச்சனையை உங்களிடத்திலே கொண்டு வரவில்லையே, வந்த 4 பேர்களுக்கும் 4 பிரச்சனை அல்லவா, நீங்கள் ஒரே பதிலை எப்படி அளிக்கலாம் என்ற துணியில் ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டபோது, அல்லாமா ஹசன் பஸ்ரியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தாபீகளுடைய உலமாக்களிலேயே மிக பிரசித்தி பெற்றவர்கள் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். ஒவ்வொருவர்களுடைய பிரச்சனையையும் நூல் நூலாக அணுகி, இன்ச்சு பை இன்ச்சாக அணுகி அவர்களுக்குரிய தீர்ப்பும் கொடுப்பதற்கு ஆற்றலும் அறிவும் மிக்கவர்கள் தான் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். இருந்தாலும் கூட 4 பேரிடத்திலுமே இஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறி அனுப்பி விடுகிறார்கள். இதை வியந்து பார்த்த ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்கள், அத்தாக்க ரிஜால் யஷ்கூன அன்வாஆ ஃபஅபர்தஹும் குல்லஹும் பில் இஸ்திக்ஃபார், எல்லோருக்கும் ஒரே பதிலை சொன்னீர்களே, இது எப்படி என்று கேட்டபோது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மா குல்து மின் இந்தி ஷையா, நானாக எதையும் சொல்லவில்லை, அல்லது எனக்கு பதில் தெரியாமல் நான் எதையாவது ஒன்றை அடித்து விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மா குல்து மின் இந்தி ஷையா, என்னிடமிருந்து என்ன நானாக கற்பனை செய்து எந்த பதிலையும் யாரிடத்திலுமே நான் சொன்னதில்லை. இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யகூலு ஃபீ சூரத்தின் நூஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனுடைய 70வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன், 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை இந்த சமுதாயத்திற்கு அறிவித்துக் கொடுக்கிற பொழுது அல்லாஹு சொல்வான்,
இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவம் பொறுக்க தேடுங்கள், பிழை பொறுக்க தேடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னஹு கான கஃபாரா, அவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் உங்கள் பாவத்தை மட்டும் மன்னிப்பதல்ல அல்லாஹுடைய வேலை. இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் தான் உங்கள் பாவத்தை மன்னிப்பான். அது மட்டுமல்ல, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ததன் பலன் என்ன தெரியுமா? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அருள் மழையை வானிலிருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு அவன் வர்ஷிக்க செய்வான். அருள்மழை வர்ஷிக்க வேண்டுமா? நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு செல்வம், மக்கள் செல்வம், பொருட்செல்வம், இது உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு வேண்டுமா? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுக்கும், அவன் உங்களுக்கு உதவுவான். பிஅம்வாலின் வபனீன், பொருள் செல்வத்தையும் தருவான். வபனீன், மக்கள் செல்வத்தையும் அவன் உங்களுக்கு தருவான். வயஜ்அல் லகும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் கார்டன்களையும் அவன் உங்களுக்காக ஆக்கி தருவான். வயஜ்அல் லகும் ஜன்னாத், அவன் உங்களுக்கு தோட்ட துறவுகளை எல்லாம் ஆக்கி தருவான் இஸ்திக்ஃபார் செய்தால். வயஜ்அல் லகும் அன்ஹாரா, நதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிந்து ஓடச் செய்வான். வறண்ட நதிகளிலெல்லாம் நீர் நிரம்பி வழிய வேண்டுமா? இஸ்தக்ஃபிரு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 71வது அத்தியாயம் 10, 11, 12 ஆகிய வசனங்களில் வான்மறை குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் வழிகாட்டி தருகிறான், சொல்லித் தருகிறான். இதைத்தான் நான் அவர்களுக்கு பிரச்சனையுடைய தீர்வாக, குழந்தை இல்லை என்று வந்தார்கள், மழை இல்லை என்று வந்தார்கள், வறண்டு விட்டது என்று வந்தார்கள், ஏழ்மையை முறையிட்டார்கள். இவர்கள் அத்துணை பேர்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வு அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே அதைத்தான் நான் அவர்களுக்கு பதிலாக சொன்னேன் என அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக வேண்டி நம்மை இங்கே அல்லாஹ் ஒன்று கூட்டி இருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீக்கமற இந்த ஆற்றல் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது என்ற உறுதியான உணர்வோடும் எண்ணத்தோடும் சிந்தனையோடும் தக்வாவோடும் ஈமானோடும் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட்டோமேயானால் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களே, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹ்வே அல்லாஹ்வே வறட்சியால் எங்களை வாட்டி விடாதே அல்லாஹ், அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக் ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك اللهم لا تقتلنا بغضبك. அல்லாஹ்வே உன்னுடைய கோபத்தை கொண்டு எங்களை நீ கொன்று விடாதே அல்லாஹ். اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك, வறட்சி பஞ்சம் இது போன்ற உன்னுடைய அதாபை கொண்டு எங்களை நீ அழித்து விடாதே அல்லாஹ். اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك, அவைகளுக்கு முன்னால் உனது கோபத்தை எங்கள் மீது இறக்கி விடாதே அல்லாஹ், உன்னுடைய வெறுப்பை எங்கள் மீது இறக்கி விடாதே அல்லாஹ், எங்களுக்கு நீ நற்சுகத்தை தருவாயாக அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக ரப்பே என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியது போல அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, பலனுள்ள மழையை எங்களுக்கு தருவாயாக அல்லாஹ், பலனுள்ள மழையை கைஸ் என்று சொல்லக்கூடிய மத்தரை தந்து விடாதே அல்லாஹ், மத்தரை தந்து விடாதே அல்லாஹ், கைஸை அதுதான் ஸய்யிபே நாஃபிஐ, ஸய்யிபே நாஃபிஐ எங்களுக்கு நீ தருவாயாக அல்லாஹ் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறட்சியான காலங்களில் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட அந்த பிரார்த்தனை புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் தான் மழையை இறக்க வேண்டும், அல்லாஹ் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு
அல்லாஹுதான் நமது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அல்லாஹுவை விட்டால் வேறு யார் நினைத்தாலும், எவ்வளவுதான் மாட மாளிகைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் கோட கோபுரங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரம் இருந்தாலும், நமது அதிகாரமோ நமது செல்வமோ நமது புகழோ எதையும் நம்மால் செய்ய முடியாது. நமது நிலையை மாற்ற வேண்டுமானால் அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடும் ஈமானோடும் எண்ணத்தோடும் அல்லாஹுவை நாம் பிரார்த்திப்போமாக. இந்த பிரார்த்தனை தொழுகையில் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய இந்த மழை தேடி தொழக்கூடிய இந்த தொழுகையில் நாம் மனப்பூர்வமாக பங்கெடுத்ததை அல்லாஹு கபூல் செய்வானாக. நமது வறட்சிகளை அல்லாஹு போக்குவானாக. நமது எண்ணங்களை அல்லாஹு நேரானதாக ஆக்குவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியில் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹுவே நீ போக்கி அருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து எங்கள் சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. உனது இறை இல்லங்களை அல்லாஹுவே நீ பாதுகாப்பாயாக. உனது கல்வி ஸ்தாபனங்களை அல்லாஹுவே நீ பாதுகாப்பாயாக. உனது காந்தாக்களை அல்லாஹுவே நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய தொழிற்சாலைகளை அல்லாஹுவே நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்களை அல்லாஹுவே நீ பாதுகாப்பாயாக. கியாமத்தினால் வரை எங்களுடைய சந்ததிகள் இந்த இந்தியாவில் தலை நிமிர்ந்து இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹுவே நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.